டாக்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, இதுதான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். டாக்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, மனுஷனுக்கும் இயற்கைக்குமான ஒரு தொடர்புன்றது எப்படிப்பட்டது, இதை தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக முதல்ல எடுத்துக்கலாம். எப்படி தான் இந்த உலகத்தில் வேற ஒரு அனிமல்ஸோட பேசுறதுக்கு இல்லை வேற ஒரு உயிரினத்தோட தொடர்பு கொள்றதுக்கு மனிதன் பயன்படுத்திய டெக்னாலஜிலாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஓசையினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ ஒரு நாயை கூப்பிட்றாங்கன்னா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுவே வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு அனிமல்ஸ் இப்போ புறாவை கூப்பிட்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சவுண்ட் வச்சுருப்பாங்க. அப்படின்னு கூப்பிட்டோன்னு டக்குன்னு வந்து உட்காரும். இல்லாட்டி ஒரு கிளியை கூப்பிட்றாங்க டக்குன்னு வந்து உட்காரும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓசையினுடைய அடிப்படையில் உருவான ஒன்று தான். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும், எகிப்தினுடைய நாகரிகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பூனைகளை அதிகம் மதிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக இருந்ததே மம்மி கூடுகளினுடைய எண்ணிக்கையை விட பூனைகளினுடைய மம்மி கூடு தான் அதிகமாக இருந்ததுதான். அப்போ அவங்க ஒரு பூனையை எந்த அளவுக்கு வசப்படுத்தியிருப்பாங்க பாருங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா மவு, மியூ அப்படின்னா மியூ அப்படின்வாங்க. மியூ அப்படின்னா ஒரு பூனையை கூப்பிடுறது. மவு அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் ஆகுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை அரவணைக்கிறதுக்கு பேர். ஸோ இப்படி ஒவ்வொரு ஓசைகள் மூலமாக நம்மளால் ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரி, ஓகே. இப்போ இயற்கை அப்படின்ற ஒன்று இருக்கும்போது இப்போ ஒரு செடி கொடி மரம் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக முடியும். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஸ்பிரிச்சுவலான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமைதியான ஒரு மனநிலைக்கு போகும்போது, ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகும்போது உலகத்தினுடைய அத்தனை விதமான கருத்துக்களையும் நமக்குள்ளே கொண்ட பிறகு நாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இயற்கை நம்மோட கலக்க ஆரம்பிச்சிடும். இயற்கை நம்மோட கலக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை எழுச்சி நடக்கும்போது ஒரு தாயினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அந்த குழந்தை எழுந்து நடக்கிற ஃபீலையே ஒரு தாய் உணர முடியும். அப்படி ஒரு இயற்கையை ஒரு தாய் உணர்ற மாதிரி ஒரு பர்சன் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையோட பேச முடியும். என்னடா இவன் காமெடி பண்ணுறான், இது பாசிபிளா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பாசிபிள் தான். அதுக்கு ஒரு மதம் வேணா சொல்கிறேன். ஒரு குழந்தையோடைய அறிதல் உணர்வு எப்படிப்படும், ஒரு குழந்தை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா, நீங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா தெரியாது, பட் அமைதியாக இருக்கும். பார்க்கும். ஒரு முடியினுடைய அசைவை கூட குழந்தையினுடைய பார்வையால் பார்க்க முடியும். அவ்வளவு துல்லியமாக பார்க்குற சக்தி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா அசைறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். கையில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது பாட்டி எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுது ஒரு குழந்தை தன்னுடைய வளரும் பருவத்தில் அப்படின்னா, ஒன்று தொட்டு உணருது, இல்லை அறிந்து உணருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சப்தங்கள் தான் குழந்தைகளுடைய ஒரு அதீதமான ஒரு மூளை வளர்ச்சி கொடுக்குற ஒன்று. சப்தங்கள் அந்த அளவுக்கு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை நல்ல ஒரு அறிவுத்திறனோட வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சிசு வயிற்றுக்குள்ளே இருக்க சிசு நினச்சி பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். சரி, ஓகே. இப்போ தொட்டு உணர்தல், அறிந்து உணர்தல் அப்படின்றது குழந்தைங்க கிட்ட இருக்கு. இப்போ நாம எப்படி ஒரு இயற்கையோட தொடர்பு கொள்றது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 6 விதமான குணங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கண், காது, மூக்கு, வாய், செவி, மெய், இவ்வளோதான் 6 விதமான நம்மளுடைய ஐம்புலன்கள். குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குணங்கள்ல ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்கன்னு வைங்களேன். இப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கும்போது இப்படி அமைதியான ஒரு தியானத்துக்குள்ள அமர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலையிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம சைக்காலஜிக்கலாக எடுத்தோம்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு செடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செடிங்கிறது பேசுமா, செடின்றது பார்க்குமா, செடிங்கிறது சுவாசிக்குமா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. செடி சுவாசிக்குது, செடி உணருது. என்ன பொருள் இப்போ கல்லு கில்லு எதனா வச்சுட்டீங்க, பிளாஸ்டிக் எதனா வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே வேறு போகுது. அப்போ அதுக்கு தெரியுது அது அந்த இடத்துல நம்ம வளரக்கூடாதுன்னு. அப்புறமா பார்த்தோன்னா அது சவுண்ட்ஸ் மூலமாக தன்னுடைய தன்மையை சொல்லுது. நான் இப்போ அதிகமாக குளிராக இருக்கேன், அதிகமாக ஹீட்டாக இருக்கிறேன், இப்போ என் மேலே ஒரு அதிகமான சப்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற உணர்வுகளை சொல்லுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது சப்தங்கள் மூலமாக பேசவும் ஆரம்பிச்சிது, சுவாசிக்கும். ஆல்ரெடி சுவாசிக்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்று இனப்பெருக்கும், ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக வேற ஒரு குட்டிகளையும் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் உணர்தல், நம்ம பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 6 விதமான புலனறிவும் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கிட்ட இருக்கு. அப்போ 6 அறிவு உயிரான மனுஷங்கிட்டையும் அதே புலனறிவு இருக்கு. அப்போ நம்மளுடைய புலன்களை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஐம்புலன்கள் என்னங்கிறத நம்ம அமைதியான நிலையில் நம்மளால் உணர முடியுதுன்ற பட்சத்தில் இயற்கையோட தொடர்பு கொள்ள முடியும். இப்போ எல்லாரும் ஓசைகளை வச்சு இந்த மாதிரி வசப்படுத்துறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பிரிச்சுவலையும் சைக்காலஜியும் கொஞ்சம் சேர்க்கலான்னு பார்க்குறேன்.
இப்போ சைக்காலஜி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ்னுடைய முழு நடமாட்டத்தையும் வாட்ச் பண்ணி அதில் ஸ்பெசிஃபிக்காக இதை எதை பண்ணலாம்னு சொல்லி ப்ராப்பரான ஒரு வேல ஒரு அவுட்டை கொடுக்குறவங்க. ஏன்னா ஆராயிரக்கூடிய அறிவாற்றல் தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்ட்டு. இப்போ அது எப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ண உடனே அது நம்மளோட கனெக்ட் ஆகிடுமா? அதுக்கு தான் சார் நாங்கள் வேவ், இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் சவுண்ட்ஸ் வச்சுருப்போம். சவுண்டை வந்து அதாவது சவுண்ட்ஸ் வேவ்ஸில் நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லீனியர், நான் லீனியர்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நீங்கள் படிச்சது இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கோன்னு வைங்களேன். இப்போ நான் எந்த சவுண்ட்ஸ் வேவ்ஸ் மூலமாக இந்த பைப்பிலியத்தை பண்ணலான் இருக்கிறேன்னா, முதல்ல வந்து குழந்தை பார்வையில் சுவாசம் உணர்ந்து சப்தத்தில் உணர்வுகள் அறியும் அப்படின்னா என்ன? டாக்ஸ். இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்பொழுது அந்த உணர்வு எனக்குள்ளே வருது அப்படின்னு நானாக ஃபீல் பண்ணிக்கிட்ட ஒன்று, நான் உருவாக்குனது. ஒரு நாயை உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நான் பயன்படுத்தி எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஒரு மந்திரம் மாதிரி வச்சிங்களேன். அது இது சொல்லிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு நாய்கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. தெளிந்த சப்தத்தில் உழவும் உணர்வு, உணவு ஊடலில் உலகம். வவ்வாலுங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எழுதுனதில்லை. அதை வர்ணிச்சு அதுங்களோட ஃபீல் என்ன அப்படின்றத ஃபீல் பண்ணி எழுதுனது தான். உடனே கூப்பிட்டு வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி காட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒளி துடிப்பில் உணர்வு சுவாசத்தில் விசும்பும் உயிரினம் வள்ளி. ஆன்மம் கொண்ட உணர்வில் காதல் கோல் கொண்ட இயற்கை கொண்ட மாயை நிலமுரண்டை. ஆன்மம் கொண்ட உணர்வில் காதல் கோல் இயற்கை கொண்ட மாயை நிலமுரண்டை. அது என்ன காதல் கோல்? நிலமுரண்டைக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிலமுரண்டை மட்டும்தான் மூவ் பண்ணும். ஒரு காதலனும் காதலியும் ஒரு ஹியூமன்ஸ் வந்து அதீதமான ஒரு காதல் கொள்கிற போது அந்த ஃபீலிங்ஸால் ஈர்க்கப்படுற ஒரு உயிரினம் தான் பார்த்தீங்கன்னா நிலமுரண்டை. அது செடியும் கிடையாது, விலங்கினமும் கிடையாது, ரெண்டுத்துக்கு நடுவில். நம்ம எப்படி தவளையை சொல்கிறோமோ அந்த மாதிரி. அப்போ அந்த நிலமுரண்டை செடியோட ஃபீல் எதுக்காக நம்ம நிலமுரண்டை செடியோட ஒரு காதில் ஒப்பிடுறோம் அப்படின்னா, நிலமுரண்டை செடி மட்டும்தான் தேடி போய் அடையும். இப்போ மகரந்தம் மற்ற இடத்துல பரவிடும். ஆனால் நிலமுரண்டை மட்டும் என்ன பண்ணால் தேடி போய் வேற ஒரு காதலி இருக்கக்கூடிய இடத்த தேடி அடையும். அதனால தான் நிலமுரண்டை அப்படின்றது உலகத்தினுடைய காதலினுடைய முதல் சின்னமாக வைக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு.